தென்னாருடைய சிவனையை போற்றி எண்ணாற்றவருக்கும் இறைவா போற்றி. சுண்டப்பாளையம் பாலசுந்தர விநாயகர் ஆலயம் சித்திரகுப்தன் ஆலயத்தில் பெருமான் திருவருள் துணையோடு இங்கு அரச மரமும் வேப்ப மரமும் ஒன்றாக இணைந்து ஆதி பிள்ளையாராக அமர்ந்த அருள்வாளிப்பு. இம்மரத்திற்கு வெள்ளிக்கிழமை தோறும் வழிபாடு செய்து திருமண தடையில் உள்ளவர்களெல்லாம் திருமண வரம் வேண்டி இல்லறத்தை பெற்று நல்லறத்தோடு வாழ இறைவன் தல விருட்சமாக அரச மரத்தையும் வேப்ப மரத்தையும் இணைத்து உள்ளார். ஆகவே அன்பர்கள் இவ்வாலயத்தில் வழிபாடு செய்து வரங்களை பெறுமாறும், நாளை கார்த்திகை முதல் திங்கட்கிழமையும் பிரதோஷமும் சூரிய பகவான் துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு பயிற்சியாகின்ற நன்னாள். நாளை நன்னாளில் மாலை 4:30 மணி அளவில் சிறப்பு வழிபாடு நடைபெற உள்ளது. அன்பர்கள் எல்லாம் கலந்து கொண்டு வேண்டி வந்த வரங்களை எல்லாம் பெற்று எந்நாளும் இன்பமே பெற இறையலோடு கேட்டுக்கொள்கிறோம். மங்கள நாயகியுடன் அமர்ந்த மங்களநாத பெருமானுக்கு நாளை நன்னாள் சிறப்பு வழிபாடு. இவ்வாலயத்தில் கனக சபையும் அமைந்துள்ளது. கனக சபையும் மிக விசேஷமானது ஆலயத்தில். ஆகவே மார்கழி திருவாதிரையில் 10 நாட்களும் திருவெம்பாவை உற்சவம் நடைபெற்று 10ஆம் நன்னாளில் சேந்தனார் பெருமான் உணவாகிய திருவாதிரை களி வைத்து பட்டி சுற்றி ஊடல் வழிபாட்டோடு மார்கழி திருவாதிரை விழா நடைபெற உள்ளது. ஆகவே இவ்வாலயமெல்லாம் ஆதிகாலத்து ஆலயமாக அமர்ந்துள்ளது. முன்னோர்கள் எடுத்த சிறப்பான திருப்பணியை இக்காலத்தில் இன்றைய அன்பர்களும் சிறப்பாக வாழையடி வாழையாக செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே வாளையம் கனகசபை விசேஷமானது. அன்பர்கள் எல்லாம் கலந்து கொண்டு கார்த்திகை மாதத்தில் இருளையெல்லாம் நீக்கியல்கின்ற நல் ஒளியாம் அண்ணாமலையானுக்கு வணங்கி, அதேபோல இறைவனுக்கு சுத்தமான நல்லெண்ணெய் தீபத்துக்கு கட்டளை செய்யுமாறும், பழைய காலத்தில் தீபக்கம்பம் என போற்றப்படுகின்ற தீபம் வைக்கின்ற கம்பம் கரடி கம்பம் என்பார்கள். ஆகவே இந்த நன்னாளில் இவ்வாலயம் பழமை வாய்ந்த ஆலயம். பழமை வாய்ந்த ஆலயத்தில் நண்பர்கள் எல்லாம் கலந்து கொண்டு வரங்களை எல்லாம் பெற்று எந்நாளும் இன்பமே பெற திருக்கோயில் நிர்வாகத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். நாம்